நியூசிலாந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி 44 பேரிடம் லட்சக்கணக்கில் சுருட்டிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டையைச் சேர்ந்தவர் 29 வயதான தமிழ்ச்செல்வன். கோவை பீளமேடு பகுதியில் வசித்து வரும் இவர் அண்ணாநகர் பகுதியில் ST குளோபல் பிளேஸ்மெண்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். ஆன்லைன் மூலமும் இந்த நிறுவனம் தொடர்பான தகவல்களை வெளியிட்டார். நியூசிலாந்து நாட்டிற்கு வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதாகவும் நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுப்பதாகவும் விளம்பரப்படுத்தியுள்ளார். ஆன்லைன் அறிவிப்பை நம்பி பலரும் தமிழ்ச்செல்வனை தொடர்பு கொண்டனர். மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களிடம் வெளிநாட்டு வேலைக்கு முன்பணம் என கூறி 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலித்துள்ளார். அவர்களது பாஸ்போர்ட்டையும் வாங்கி வைத்துக் கொண்டவர் வேலை கிடைத்து விட்டதாக கூறி போலி நியமன கடிதங்களையும் அனுப்பியுள்ளார். மேலும் வெளிநாடு செல்வதற்கான விமான டிக்கெட்டுகளையும் எடுத்து அதன் காப்பியை அனுப்பி கூடுதலாக பணம் வசூலித்தும் வந்துள்ளார். விமான டிக்கெட் வந்துவிட்டது, வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் பலரும் கூடுதல் பணம் செலுத்திவிட்டனர். அதன் பின்னர் விமான டிக்கெட்டை ரத்து செய்து பணத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டுள்ளார் தமிழ்ச்செல்வன். மதுரை செல்லூரைச் சேர்ந்த விஜயன் என்பவர் வேலை கிடைக்காததால் கோவை வந்து விசாரித்த போதுதான் தமிழ்ச்செல்வன் மோசடி செய்து வருவது தெரிய வந்தது. இந்த மோசடி குறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். இதேபோல் பணம் கொடுத்து ஏமாந்த 16 பேர் வியாழன் அன்று புகார் அளித்தனர். பணத்தை 2 லட்ச ரூபா கட்டணும், பேங்க் மூலமாக கட்டணும். ஒரு 3 மாதம் கழித்து ஃபேக்கான போலியான ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி எங்கள்கிட்ட காமிச்சார். நியூசிலாந்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு விசா வந்திருக்கு, பணம் கட்டுங்கன்னு சொல்லி 2 லட்ச ரூபா பணம் கட்டினோன்னே போலியான ஒரு விமான டிக்கெட் ஒன்று அனுப்பிச்சு, நீங்கள் இந்த மாதிரி இந்த தேதிக்கு வந்துருங்கன்னாங்க. நாங்கள் போய் விமான டிக்கெட்டுக்கு சென்னையில் பார்த்துட்டு ரிட்டன் அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, அது ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் வந்துட்டோம். மறுபடியும் அலைபேசியில் சொன்னோம், டிக்கெட்டு கேன்சல் ஆகிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுனாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேரடியாக வந்து ST குளோபல்ன்ட்டு பீளமேட்டில் அவங்க ஆஃபீஸ் வச்சுருந்துருக்காங்க, கோயில் பக்கத்தில் அட்ரஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆஃபீஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தாங்க. இங்கே வந்து பார்த்தா எண்ணற்ற பேர் 40 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பொண்டாட்டி நகை கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பணம் கட்டி வந்துட்டு ஏமாந்துருக்காங்க. நாங்கள் அவர்கிட்ட ஒரு 2 lakhs அமௌண்ட் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கிட்டோம். லைக் அவங்க அங்கே ஜாப் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது கொடுத்தும் 1.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ ஜூனில் நான் பே பண்ணது ஒரு 2 lakhs பே பண்ணியிருக்கேன். ஜூன் 2020க்கு பே பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் 1.5 year ஆச்சு. இப்போ வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபோன் பண்ணால் இதை பண்ணுறேன், இதோ எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு 1 month ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று தான் எங்கள் ஆளுங்க எல்லாம் பிடிச்சி அவரை ரெட் ஹேண்டடாக போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே தான் இருக்கார் அவர். அது என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போதுக்கு ஒரு 20-30 பேர் இருக்காங்க அந்த மாதிரி. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழ்ச்செல்வனின் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது தமிழ்ச்செல்வன் பலரிடம் வாங்கி வைத்திருந்த 44 பாஸ்போர்ட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ்ச்செல்வன் மீது மோசடி உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். 16 பேரிடம் மட்டும் 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மொத்தம் 44 பேரிடம் லட்சக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர் விசாரணைக்கு பிறகே எத்தனை பேரிடம் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து தெரிய வரும்.